வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் இந்த மீள் வாசிப்பு தொடர்பாக உரையாடலாம் நினைக்கிறேன். குறிப்பாக கடந்த எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் தொடர்பான ஒரு மீள் வாசிப்பு அவசியமாக்கப்படுகிறது. இன்றைக்கு பல்வேறு சமூகங்கள்லையும் நாடுகளிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் மீளாய்வு செய்யப்படுவதை நாங்கள் காண்கிறோம். இப்ப நாங்கள் குறிப்பாக எடுத்தோம்னா, ஒரு காலகட்டத்திலே நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்தோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று சொல்லி மிக பெருமையாக எல்லாம் பேசப்பட்டு வந்தது. ஆனால் கிறிஸ்தவ கொலம்பஸுடைய அந்த கண்டுபிடிப்பு பல்வேறு மனித அவலங்களுக்கும் அழிவுக்கும் விட்டு சென்றதை நாங்கள் பிற்காலத்துல பார்த்திருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து, குறிப்பாக பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்கா நோக்கி சென்றவர்கள் அங்குள்ள பூர்வகுடி மக்களை துவசம் செய்து அழித்து தங்களுடைய காலனிகளை உருவாக்கினார்கள். அப்ப இந்த பூர்வகுடி மக்களுடைய அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கிறிஸ்தவ கொலம்பஸ். அந்த அடிப்படையில இன்றைய சூழல்ல நாங்கள் இதுல பார்க்கின்ற பொழுது இந்த மனித உரிமைகள் தொடர்பான மதிப்பீடுகள் எல்லாம் மாறி இருக்கின்ற சூழல்ல கடந்த காலத்துல இடம்பெற்ற செயற்பாடுகள் தொடர்பான ஒரு மீள் வாசிப்பு ஒன்று மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில தமிழீழ விடுதலை போராட்டம் தொடர்பிலையும் இது அவசியமாகப்படுகிறது. இப்ப கிறிஸ்தவ கொலம்பஸ் மட்டுமல்ல, சார் மன்பர்டன் பிரபு கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் இந்தியாவில மிக முக்கிய ஒரு பதவியில அவர் இருந்தவர். அவருடைய காலத்துலதான் இந்த ஜூலியன் வாலாபாத் படுகொலை இடம்பெறுகிறது. அதுல மைக்கேல் டுவேர் என்பவரும் ஈடுபட்டிருந்தார். இவர்கள் சுட்டு பாவிகளாக இருந்த ஒரு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை சுட்டு கண்டு கொலை செய்திருந்தார்கள். அப்ப அந்த வகையில இவர்களுக்கு இந்த பிரபு பட்டங்கள் கொடுக்கின்றது, சேர் பட்டம் வழங்குறது போன்ற விஷயங்கள் இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய உருவச்சிலைகள் வைக்கப்படுவதற்கு எதிராகவும் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றது. அதே போல போர்க்காலத்தில முக்கிய பிரதமராக இருந்த சர் வின்சன் சர்ச்சில் பற்றியும் பல்வேறு விவாதங்களும் வலுப்பெற்று வருகின்றது. அதுல குறிப்பாக அவர் இனவாத கருத்துக்களை வச்சது, காலனித்துவ நாடுகளை எப்படி நடத்தினார் போன்ற விஷயங்கள்ல இவர்களுக்கு எதிரான அலை ஒன்று தற்பொழுது எழுந்திருக்கு. இப்ப அந்த வகையில தான் நாங்கள் எங்களுடைய சூழலையும் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக மகாத்மா காந்தி கொண்டு இருந்தால், மகாத்மா காந்தியுடைய நடவடிக்கைகள், அவர் சத்தியாகிரக போராட்டத்தினூடாக வன்முறையற்ற வழிகள் மூலமாக போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அவர் பெரும்பாலும் காலனித்துவத்துக்கு சேவகம் செய்வராகவே இருந்திருக்கிறார். அந்த வகையில ஆப்பிரிக்க நாடுகள்ல இவர் அங்குள்ள ஆப்பிரிக்க மக்களை ஒரு 3ஆம் தர பிரஜைகளாக நடத்தி இருக்கிறார். அதாவது ஐரோப்பியர்களை 1ஆம் தர பிரஜைகளாகவும், மண்ணிறமான தங்களை 2ஆம் தர பிரஜைகளாகவும், கருப்பின மக்களை 3ஆம் தர பிரஜைகளாகவும் நடத்தின செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொண்டிருக்கு. அதனால மகாத்மா காந்தியினுடைய சிலைகள் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து சில இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்ப இதுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல்லையும் எங்களுடைய சமூக கலாச்சார விடயங்கள்லையும் சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்ன்றது மிக முக்கியமானதாக இருக்கு. அதுல குறிப்பாக ஆறுமுக நாவலருடைய பாத்திரம் மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஆறுமுக நாவலர் ஒரு சாதிய வெறியராகவும், அங்குள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான கல்வியை மறுத்தது, அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மிக கடினமாக்குறது போன்ற விஷயங்கள்ல ஆறுமுக நாவலர் முக்கியமாக ஈடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் பகுதிகளில் ஆறுமுக நாவலருடைய சிலைகளை வைக்கின்றதோ அல்லது அவருக்கு விழா கொண்டாடுவதோ ஒரு அபத்தமான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்றால் அவர் ஒரு சாதியை முன்னிறுத்தியாக இருந்திருக்கின்றார். ஏனைய சமூகங்களுக்கு கல்வி கற்க அனுமதி அளிக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறி கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்படுகின்ற பல்வேறு பாடசாலைகள் 100 ஆண்டுகள் கொண்டாடி முடிந்த பிற்பட்ட காலத்துலதான் ஆறுமுக நாவலர் சைவத்துக்கென்று பாடசாலைகளை உருவாக்க. அவ்வாறு சைவத்துக்கென்று உருவாக்கப்பட்ட பாடசாலைகள்ல கூட அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையோ அல்லது பெண்களையோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு எடுக்க தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கு தனத்தை உடைய மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவரை நாங்கள் தமிழர்களுடைய முன்னுதாரணமாக கொண்டாடுவது மிக ஆரோக்கியமற்றதாக கணிக்கப்படுகின்றது. அதே போல இன்றைக்கு இன்னொரு விஷயமும் முக்கியமாக கணிக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த விடுதலை போராட்டத்துல பல்வேறு சகோதர படுகொலைகள் உட்பட பல்வேறு மிக மோசமான படுகொலைகள் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இப்ப இந்த சம்பவங்கள்ல நாங்கள் இதனை எப்படி மதிப்பீடு செய்கிறது என்றது இன்றைக்கும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. என்றால் தமிழ் சமூகம் இன்றைக்கும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிளவுபட்ட சமூகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் தொடர்பில்
எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதில் பாரிய பிளவு ஒன்று சமூகத்தில் காணப்படுது. ஒன்று விடுதலை புலிகளுடைய அரசியல் நடவடிக்கைகளை பழையவற்றை மறந்து அவர்களுடைய சாகசங்களை கொண்டாடுகின்ற ஒரு போக்கும், இன்னொரு பக்கத்துல அவர்களால் ஒட்டுக்குழுக்கள், ஒட்டுணிக்குழுக்கள் மற்றும் துரோகிகள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஒரு பிரிவினர் அதை மறக்கின்றவர்களாகவும் அதை தொடர்ந்து விமர்சிப்பவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த இடத்துல இதுல எது சரி எது பிள்ளை என்ற விஷயங்கள் தொடர்பில் தமிழ் சமூகத்துக்கு இன்னும் ஒரு சில 10 ஆண்டுகள் கூட தேவைப்படலாம். இந்த அரசியல் பிடியில் இருந்து விலகி எவ்வாறு ஒரு அரசியல் பாதையை தெரிவு செய்கிறது என்பதுல குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகின்றது. அப்ப இன்றைக்கு நாங்கள் எடுக்கிறோம்னால், இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர்களாக கொண்டாடப்படுகின்ற பலரும் கடந்த காலங்களில் பல்வேறு மனித உரிமைகள் மீறல்கள், படுகொலைகள் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில குறிப்பாக நாளைய தினம் முன்னாள் தளபதி கர்னல் கிட்டுவினுடைய நினைவு தினம் கொண்டாடப்படுகின்றது. ஏற்கனவே திலீபனுடைய நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. எல்லா விடுதலை புலிகளுடைய போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போட ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போய் தங்களுடைய உயிர்களை ஈந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த தளபதிகளும் அந்த விடுதலை புலிகளுடைய தலைமையும் இவர்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது இன்னமும் ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருக்கின்றது. அவர்களுடைய அரசியல் பலையினங்கள் மற்றும் சொந்த பலையினங்கள் கூட அவர்கள தாக்கத்தை, அவர்களுடைய செயற்பாடுகளை பலவீனப்படுத்தி இருக்குது. அதாவது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் அவர்கள் மிக மோசமான பலவீனமான நிலைக்கு விட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடம் இந்த அரசியல் போதாமை போன்ற விடயங்களால். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது 86ஆம் ஆண்டு டிலோ படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அதை முன்னின்று நடத்தியவர்கள்ல முன்னாள் தளபதி கர்னல் கிட்டுவும் திலீபனும் மிக முக்கியமானவர்கள். அப்ப இவர்கள் அந்த படுகொலைகள் எவ்வாறு இடம்பெற்றது, பெரும்பாலும் அந்த 86 மே காலகட்டத்துல கண்வருத்தம் பரவி இருந்தது. பலர் கண்வருத்தத்தோடு காலையில தங்களுடைய படுக்கை பாயிலேயே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை இன்னும் சிலர் சரணடைந்த நிலையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ சபார்ணம் கூட தன்னை சுட வேண்டாம் என்று தன்னை சரணடைந்த நிலையில தான் அவரும் துப்பாக்கியில் எதுவுமற்ற நிலையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே மிக மோசமான மனித உரிமைகள் மீறல்களோட தான் இதெல்லாம் நடந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில். அப்ப இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு முதலே படுகொலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சுந்தரம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு டெல்லி ஜெகன் அது இந்த 86 மேயில சங்கானையில கண்வருத்தத்துல இருந்த தமிழீழ விடுதலை இயக்க போராளிகளை விடுதலை புலிகள் சுட்டுக்கொள்ள கொண்ட அந்த சூழல், அதுக்கு அண்மையில இருந்த இடத்துல இன்னும் சில ஆண்டுகளுக்கு முதல் டெல்லி இயக்கத்தினுடைய தலைவர் ஜெகன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாரும் காட்டி கொடுத்தது என்ற அடிப்படையிலேயோ ஏதோ சுட்டுக் கொல்லப்படையில அது ஒரு அதிகார போட்டி. விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகள் அந்த அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்ற ஆதங்கத்துல அந்த அதிகார மோகத்தோட தான் அந்த படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான பல நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த படுகொலைகளுக்கு பின்னால் இருந்த விடுதலை புலிகளுடைய தலைமைகளும் தளபதிகளும் போற்றுவதற்குரியவர்களா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே பலரிடமும் எழும்புறதுல ஐயம் இல்லை. ஏன்னா இந்த கேள்வி தொடர்ச்சியாக எழும்பும் நினைக்கிறோம். நாங்கள் இப்ப ஒரு மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு சூழல்ல நாங்கள் வாழ்கிறோம். இந்த விடுதலை புலிகள் தமிழ் மக்களும் கூட இந்த மனித உரிமைகளை மிகவும் உயர்த்தி பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில கடந்த காலத்துல இவ்வாறான மனித உரிமை மீறல்களை, அதாவது மொத்தமாகவே மனித உரிமைகள் மீறலுக்கு காரணமான தலைவர்கள் தளபதிகள் கொண்டாடுவதற்கு உரியவர்கள் அல்ல. தமிழீழ விடுதலை இயக்கத்தை எடுத்தால் அதில் பல உறுப்பினர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இந்த கடைசியில கர்னல் தளபதி கிட்டு கூட கடைசியில கடல்ல எரியுண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. வரலாறு ஒன்றை சொல்லுகிறது என்ன, நாங்கள் ஒரு வரலாற்று தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் வரலாறு மீளவும் அதனையே செய்து கொள்ளும் என்று. அப்ப அன்று டெலோவை எரிக்கும் போது இந்த சமூகமும் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு கண்டனத்தையோ அல்லது ஏனைய விடுதலை அமைப்புகளும் இந்த படுகொலைகளை கண்டித்து அல்லது அதனை நிறுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் பாரிய அளவுல செய்யல. அது இந்த விளைவுகளை நாங்கள் பார்த்த பிறகு சில ஆண்டுகள்லேயே தளபதி கிட்டு கடல்ல எரிகின்றார். அதற்கு பிறகு ஸ்ரீ சபாரணத்தை நாங்கள் பார்த்தோம். நிராயுத பாணியாக கிட்டுவிடம் சுட வேண்டாம் என்று கேட்ட பொழுதும் அவர் படுகொலை சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் 2009 மேல பிரபாகரனும் தனித்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்.
இது எல்லாமே நாங்கள் இந்த வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள தவறினதுன்ற விளைவுகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனித உரிமைகள் என்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராருக்குத்தான் நாங்கள் மனித உரிமை கேட்கலாம் என்று இல்லை. மனித உரிமைகள் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப ஆனபடியால் நாங்கள் இந்த தவறுகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி கடந்த காலங்களில் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டவர்கள் பொது இடங்கள்ல அவர்களை கொண்டாடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கு. இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவர்கள் செய்த அதே தவறுகளை எங்களுடைய அடுத்த சந்ததியும் அதனை செய்வதற்கான இந்த சாகசங்களை நிகழ்த்துவதற்கு, மனிதர்களை உயிரோடு இருக்கிறது கூட ஒரு சாகசமாக பார்க்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு கீழான நிலைக்கு வந்துட்டோம் என்றதுதான். ஆனவழியால் தான் நாங்கள் இதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்குது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், கடந்த காலங்கள்ல இந்த வரலாற்றுக்கும் சற்று பின்னோக்கி போனமாக இருந்தால், அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்ற அரசன் மதம் மாறுகின்ற போது மக்களும் மதம் மாறுகின்றார். அப்ப ஒரு காலத்துல சைவம் தலைத்தோங்கி இருந்தால் அதுக்கு பிறகு சமண சமயம் இங்கு வருகின்றது. பௌத்தம் தமிழ்நாட்டுல தலைத்தோங்கி இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் சைவம் எழுச்சி வருகிறது. எழுச்சி வருகின்ற பொழுது இந்த பௌத்தர்கள் கொல்லப்படுகிறார்கள். பல்வேறு வகையிலையும் பௌத்தர்கள் கொல்லப்படுகிறார்கள். அது இந்த தாக்கத்தை நாங்கள் இலங்கையிலையும் பார்க்கிறோம். இலங்கையிலையும் பௌத்தர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். வடக்கு கிழக்குல ஏற்க முந்தி நல்ல இந்தியாவில இருந்து இலங்கைக்கு பௌத்தம் வருகின்ற பொழுது சங்கமித்தை கொண்டு அந்த அரசமரக்கிளை சங்கமித்தை கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் அறோ ஒரு பெண் கொண்டு வந்த பொழுது, அந்த சங்கமித்தினுடைய தொடர்ச்சியாக அறோ ஒருவர் கொண்டு வந்த பொழுது, அது இளவாலையில வந்துதான் இங்கால குடாநாட்டூடாகத்தான் தென்பகுதிக்கு அது கொண்டு வரப்படுது. அப்படி வரப்படுகின்ற பொழுது வடக்கு கிழக்குல கூட பௌத்த விகாரைகள் அன்று செழித்தோங்கி இருந்த காலகட்டம், பௌத்தம் ஒன்று இங்கு பெரும் எழுச்சி பெற்றிருந்த காலகட்டம் ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள், அதன் பின்பு படையெடுப்புகள் இந்த பௌத்தத்தை ஓரங்கட்டுது, அது பௌத்தத்தை அழிக்குது. அப்படி பௌத்தம் அழிக்கப்படுகின்ற பொழுது பௌத்தத்தோடு சேர்ந்து தமிழர்களும் தென்பகுதி சென்று அவர்களும் சிங்களவர்களாகவே மாறின விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சிங்களவர்களுக்கும் தமிழர்களும் மிக நெருங்கிய உறவு கூட இருக்கின்றது. ஒரு வகையில நாங்கள் இன்றைக்கு அங்கு சிங்களம் பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. எங்களுடைய தமிழ் சிங்களவர்களுடைய அந்த டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதாக, மிகவும் நெருக்கமானதாக இருப்பதாக ஆய்வுகளும் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த வகையில நாங்கள் இந்த அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சங்கிலியனுடைய காலகட்டத்துல சங்கிலிய மன்னன் மன்னாருக்கு சென்று மன்னார்ல இருக்கிற கிறிஸ்தவர்களை படுகொலைகள் செய்திருக்கின்றனர். இதுகளை எல்லாம் நாங்கள் அமர்த்தித்தான் வாசிக்கிறோம். இது சம்பந்தம் சங்கிலியனை போட்டுகின்ற அதே நேரம் சங்கிலியன் தமிழ் கிறிஸ்தவர்களை மன்னார்ல படுகொலை செய்திருக்கிறார். அப்ப இந்த மன்னார்ல கிறிஸ்தவர்கள் தளமாக இருக்கிறதும், அங்கு எப்பவும் இந்து சமயத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கிறதும் அந்த சங்கிலியனுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்த படுகொலைகள் என்ற விலை. ஆனால் இந்த விஷயங்களை நாங்கள் இலகுவாக சமூகம் மறந்து விடாது, வரலாறும் மறந்து விடாது. என்னால் ஒரு தவறு நடக்காமல் தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கணும். இந்த தவறு நடந்து விட்டால் அதுக்கான பரிகாரங்கள் மிகவும் கடினமானதாகத்தான் அமையும். அந்த வகையில ஏனைய விடுதலை இயக்கங்களை புலிகள் அழித்து ஒட்டுமொத்த போராட்டத்தையும் குத்தகைக்கு எடுத்தது மிக மோசமான ஒரு விளைவைத்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்குது. அது இந்த விளைவுகளை நாங்கள் இப்பவும் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த படுகொலைகள், கொலைகள், இவ்வாறான குற்றச்செயல்கள் எக்காலத்திலுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் அதையும் மீறி இந்த ஆயுதம் தாங்கியவர்கள் தாங்கள் இதையும் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு இதுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான விளைவுகளை இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டி இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தோட இதை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன்.